ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் 40 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் இருக்கக்கூடிய 40 Mbps பிளானையும் ஜியோ ஃபைபரில் இருக்கக்கூடிய 30 Mbps பிளானையும் கம்பேர் பண்ணியும் காட்டியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் 40 Mbps ஸ்பீடில் 2 பிளான் இருக்குது. 449 ரூபாய்க்கு ஒரு பிளானும் 699 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது. இந்த 2 பிளானுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த 499 ரூபா பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மட்டும்தான் வரும். இந்த 699 ரூபா பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கூட டிடிஹெச், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகி வரும். இந்த 2 பிளானை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த 499 ரூபா பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிளானு. இதுவும் 40 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் தான். அடுத்து இந்த 699 ரூபா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு, டிடிஹெச் கனெக்ஷன், ஓடிடி கால்ஸ் எல்லாமே ஆட் ஆகி வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பிளாக்னுங்கிற பேரில் விட்டுருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் ஆட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா G5, ஜியோ ஹாட்ஸ்டார், ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகி வரும். இதுவும் 40 Mbps பிளான் தான். டிடிஹெச் ஆட் ஆகி வரக்கூடிய பிளானில் இதுதான் பேசிக் பிளானு. இந்த 2 பிளானில் நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணி நியூ கனெக்ஷன் எடுத்தாலும் 3 மாதம் இல்லைனா 6 மாதம் இல்லைனா 12 மாதம் பிளான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் சூஸ் பண்ணுற பிளானை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ரவுட்டரும் இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ 499 ரூபா பிளான்னா நீங்கள் 6 மாதம் தான் சூஸ் பண்ணணும். இதே 699 ரூபா பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 மாதத்துக்கு சூஸ் பண்ணால் போதும். இந்த 499 ரூபா பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கான அமௌண்ட்டோட ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் எவ்வளோ தான் தேவைப்படும். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்னு இல்லை, எந்த ஃபைபர் கனெக்ஷன் எடுத்திங்கனாலும் நீங்கள் பிளான் ப்ரைஸோட ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். 18% ஜிஎஸ்டி அமௌண்ட் நீங்கள் சேர்த்து கட்டணும். இப்போ 499 ரூபா பிளான் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டால் 90 ரூபா வருது. டோட்டலாக வந்து நீங்கள் 589 ரூபா மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 699 ரூபா பிளானுக்கும். டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளான்லையுமே அன்லிமிட்டட்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கமர்ஷியல் யூசேஜ் பாலிசி இருக்குது. 3300 GB வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 Mbps ஸ்பீடில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 Mbps ஸ்பீடில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏர்டெல்லில் இன்டர்நெட் மட்டும் வரக்கூடிய பிளானில் இந்த 40 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய 499 ரூபா பிளான் இல்லாமல் 799 ரூபாய்க்கு 100 Mbps ஸ்பீட்லேயும் ஒரு பிளான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 999 ரூபாய்க்கு 100 Mbpsலேயே ஓடிடி ஆட் ஆகி வர மாதிரி பிளானும் இருக்குது. இதே இன்டர்நெட்டு, டிடிஹெச், ஓடிடி கால்ஸ் எல்லாமே ஆட் ஆகி வரக்கூடிய பிளான் ஏர்டெல் பிளாக்ல விட்டுருப்பாங்க. அதில் 699 ரூபாய்க்கு 40 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் இல்லாமல் இன்னும் 4 பிளான் இருக்குது. 899க்கு 100 Mbps, 1199க்கு 100 Mbps, 1599க்கு 300 Mbps, 1 GB ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 3999. ஏர்டெல் வைஃபை கனெக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா டைப்பை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் இருக்கக்கூடிய இந்த 499, 699 ரூபா பிளானை ஜியோ ஃபைபரில் இருக்கக்கூடிய 599 கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த 499 ரூபா பிளானில் 40 Mbps ஸ்பீடு இன்டர்நெட் மட்டும் வருது. ஆனால் ஜியோ ஃபைபரில் வந்து பார்த்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு 30 Mbps ஸ்பீடு 10 Mbps கம்மி. ஆனால் டிடிஹெச் கனெக்ஷன் ஆட் ஆகி வரும். அதே ஏர்டெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஹெச் வரக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 699, அதுவும் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 10 Mbps அதிகம் தான். ஸோ பிளான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. உங்கள் ஏரியாவில் எந்த ஃபைபர் கனெக்ஷன் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஹெச் கனெக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜியோ ஃபைபரில் 599 இல்லைன்னா ஏர்டெல்லில் 699 சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏர்டெல்லில் 499 ரூபா பிளானையே சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜியோ ஃபைபர், ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் இருக்கக்கூடிய எல்லா பிளானையும் கம்பேர் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.